திரு தினகரனும் திரு பன்னீர்செல்வமும் விரைவில் தாவேகாவில் இணைவார்கள் அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசியிருக்கார். இது நம்பிக்கையா, இல்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பா, இல்ல வாங்க அப்படின்ற அழைப்பா, எப்படி புரிந்து கொள்வது? செங்கோட்டையன் அவர்களுடைய அழைப்பு தான் இது. அவர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் தொடர்ந்து பல மாஜி எம்எல்ஏக்களை, முன்னாள் எம்எல்ஏக்களை, ஆனா அவர் இணைக்கிறவர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு ஓய்வு பெற்றவர்களாகவே இருக்கக்கூடிய சூழல்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடியவர்களை இணைக்கிற பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதுல அதிகமாக இருக்கிறது. ஆனா கேசிபி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டிடிவி தினகரன் அவர்களுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கறதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சோ என்னன்னா, இன்னொன்னு, இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்துட்டாங்க. நேற்று கூட வெளியான ஒரு கருத்து கணிப்புகள்ல மக்கள் விரும்புகிற முதல்வர் வேட்பாளர்கள் லிஸ்ட்ல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக விஜய் போன்றவர்களை கொண்டு நிறுத்துகிற பொழுது அதிமுகவுக்கு தன்னுடைய இழந்து போன செல்வாக்கு, அந்த அதிகாரத்தை மக்கள் மன்றத்துல தங்களை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையினுடைய நிமித்தமா இப்ப ஓபிஎஸ், டிடிவி போன்றவரோடு சில சமரசங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. பட் அதை அதிமுக டீல் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா பாஜக பக்கம் தான் அதை டீல் பண்றதுக்கான விஷயத்தை விடுவாங்க. ஆனா அந்த இடம் தான் ஒரு நெருடலுக்குரிய இடமாகவும் மாறி இருக்கு. ஒருவேளை இவர்கள் பிளவுபட்டவர்கள் இவர்களுக்குள்ளாகவே பேசி இணைந்துட்டாங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியல். ஆனா அந்த முடிவையும் பாஜக தான் எடுக்கும் அப்படின்னு சொன்னா, அதை பாஜக டீல் பண்ணணும்னு இவர்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள் சொன்னா, அதுதான் எதிர்கால அரசியலுக்கு பெரிய சவாலா மாறலாம். ஒருவேளை அந்த கூட்டணி ஆட்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான கோஷங்களை அவர்கள் ஒரு கிடன் அஜெண்டாவை வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அது ஒரு பெரிய சவாலாக மாறலாம். ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் உடனடியா சமரசம் ஆயிடுவாங்க, பாஜக பேசிச்சனாலே சமரசம் ஆயிடுவாங்களான்னு கேட்டா அதுவுமே ஒரு நெருடலுக்குரிய இடமாக தான் இருக்கும். நீங்க கேட்டதை போல முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு சில சிக்கல். திரு கேசிபி சமரசத்தின் உச்சத்தை சொல்றாரு. அதிமுகக்குள்ளேயே இணைய வேண்டாம் திரு ஓ பன்னீர்செல்வம், குக்கர் சின்னத்தையே பயன்படுத்த வேண்டாம் திரு தினகரன், இருவரும் இரட்டலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்புன்னு, இதுதான் சமரசத்தின் உச்சம். முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு ஏற்றுக்கொள்வத உச்சத்தை மாதிரி இதுதான் மீண்டும் இன்னொரு சமரசத்தின் உச்சம், அதுக்கே போயிடுவாங்கன்றார்ல. அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இன்னைக்கு என்ன கால சூழல் அவசியம் வந்ததுன்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்ப முதல்வர் ஆக வேண்டும். அதற்கு தென் மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு வங்கி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியது. அது ஒரு கண்ணால் உணர்ந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு தோல்வி. கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக அன்னைக்கு இருந்த பலம் இன்னைக்கு இல்ல. அது இன்னொரு கோணம். அமமுகவுக்கு அன்னைக்கு இருந்த வேட்பாளர்கள் பல பேர் இன்று அதிமுக இணைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு குறைந்தபட்ச சேதத்தை ஏற்படுத்தினா கூட அது அதிமுகவுக்கு ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்லையும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தேவை இருக்கிறது. இந்த கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வரணும். அவர் தான் பொதுச் செயலாளர். எந்த விதமான கட்சிக்குள்ளேயே போகாம ஒரு சின்னத்தை வாங்கி கொண்டு அவர்கள் போட்டியிடுறதுல, நீங்க கடந்த காலங்கள்ல சமத்துவ மக்கள் கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு நாங்குநேரி தொகுதியை கொடுத்த போல, கருணாஸ் அவர்கள் போட்டியிட்டதை போல, எங்க இருக்கக்கூடிய தனியார் சார் போன்றவர்கள் போட்டியிட்டதை போல, அப்படி ஒரு இடத்தை வாங்கி கொண்டு நிற்பதற்கான தேவையோ அல்லது குறிப்பிட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கி கொண்டு நிற்பதற்கான தேவையோ ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு எந்த சமரசம் ஆயிருது? இதே கேள்வியோட மீண்டும் வரேன் கேசிபி, ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். ஓபிஎஸும் தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போறாங்க, அவர் முதல்வர் ஆகிறார். அதற்கப்புறமான ஓபிஎஸ் உடைய தினகரனுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? இரட்டலை சின்னத்துல போட்டி போடுறாங்க, இபிஎஸும் முதல்வர் ஆகிறார். அதற்கப்புறம் இவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன? இல்ல, பொலிட்டிக்கல் ஃபியூச்சருங்கிறது தினகரன் அவர் தனி கட்சியில தான் வைத்திருக்கிறார், ஜெயிக்க வச்சுட்டு, எடப்பாடியை ஜெயிக்க வச்சுட்டு. இல்ல, அதாவது தினகரனுடைய நோக்கம் அவர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது முதன்மையானது. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து வேறுபாடுகள் குறைக்கப்பட்டு அது இல்லாத வகையில் ஒருங்கிணைக்கப்படணும். இதுதானே எல்லோருக்கும் நோக்கம். இதுதானே எல்லோருக்குமே நோக்கம். ஏடிஎம்கேக்குள்ள அகாமடேஷன்ங்கிறத பேசுறீங்களா, இல்ல முதல்வர் வேட்பாளராக நிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைக்கிற வேலை மட்டும் இந்த ரெண்டு பேர் பண்ணுவாங்க? அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். சரி, இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும். இப்ப அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு 2 ஆப்ஷன் பாருங்க. சரி, சப்போஸ் திமுக கூட போறாங்க, அப்ப வீணான பழிச்சொல்லுக்கு அதிமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், உருவகப்படுத்தப்பட்டவர்கள் எதிர் முகாமான திமுகவோடு பயணித்து விட்டால் அவர்களோடு ஓபிஎஸோடு பயணிக்கிற அனைவரும் அவரிடத்திலிருந்து விலகி வேறு அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தாவேகா பக்கம் போயிட்டா எங்க வேணாலும் போலாம். அதான் அவரை விட்டு விலகி சென்றுவாங்க. அப்ப அவர் பலகீனம் ஆயிடுவார். அதே போல இப்போ விலகிட்டாங்களே,
2 பேரும் திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போதைக்கு ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிற போயிட்டாரு. ஒருத்தருமே போக மாட்டாங்கன்னு சொல்ற. அவர் திமுகவுக்கு ஓபிஎஸ் சேர்ந்துட்டா அவரோட யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை அவர் தாவேக்காக்கு போறாருன்னே வெச்சுக்கோங்க, அங்க மட்டும் என்ன ஓபிஎஸ் முதலமைச்சரா ஆக்கிடுவாங்க. ஓகே, அப்ப அங்கேயும் அவரோடு பயணிக்க கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. சாமிநாதன் அங்கேயும் அவர் புறக்கணிக்கப்பட்டுருவார். தினகரன் பன்னீர்செல்வத்துடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார்கள். அந்த அந்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் கேசிபியோட பதில். எதிர்காலத்தில் ஒன்றிணைய கூட செய்யலாம். சார் கேசிபி சார் சொன்னது, ஆமா கேசிபி சார் சொன்னது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று குறிப்பிட்டாங்க. அது வந்து பழி சொல்லுக்கு ஆளாயிரும். திமுக பக்கம் போனா தாவேக்கா பக்கம் போனா ஒரு பழி சொல்லுக்கு ஆளாயிரும். தாவேக்கா இல்ல திமுக பக்கம் போனா பழி சொல்லுக்கு ஆளாயிரும். ஒருவேளை ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக இவங்க அதிமுக இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கிட்டாங்கன்னா அது சுயநல அரசியல வீழ்ந்துட்டாங்கிற ஒரு பழிச்சொல் வந்துடாதான். ரொம்ப குறிப்பா அவங்க பின்னாடி இத்தனைய நாட்கள் அவர்கள் திரண்டு இருக்கக்கூடிய படை என்பது அவர்கள் சமூக பலம் தான். அது கட்சி பலம், அதிமுக பலம், பெரிய பலம் கிடையாது. தென் மாவட்டங்கள்ல அந்த சமூக மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு கூட்டம் தான். அப்ப அவர்கள் மத்தியில இது வந்து இவர்கள் பின்னாடி இவ்வளவு நாள் இருந்தோம், ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்காக ஒரு சுயநலமா செயல்பட்டுட்டாங்கிற பழிச்சல் கூட அப்பொழுதும் வந்துவிடும். கூட்டணியாக அவர்கள் ஒருவேளை பாஜகவுடைய சமரசத்தின் பேர்ல இல்ல வரலாம். கேசிபி சார் அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுறேன். அதே நேரத்துல வந்து அவங்க வந்து இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்பது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியான ஒரு கிரவுண்ட்ல ஜெல்லாக மாட்டாங்க. முதல்ல பழனிசாமியும் ஒத்துக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. திரு அமித்ஷாவும் தன்னுடைய முயற்சியில ஓரளவுக்கு வெற்றி அடைகிறார். ஒரு இணக்கமான புள்ளியை நோக்கி இந்த 4 பேரும் நகர்ந்துட்டாங்க. திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன், திரு அமித்ஷா நகர்ந்துட்டாங்கன்னா என்ன அகாமடேஷன்ல இவங்க போறாங்க? இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னவா இருக்கும்? ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னவா இருக்கும்? எந்த நிபந்தனைகளும் இல்லாம சேர்ந்துருவாங்களா? நிபந்தனைகளே இல்லாமல் சேருவதற்கு அவர்கள் அரசியல் கட்சி இயக்கம் என்பதோ ஒரு எதுவுமே யாருமே நடத்த மாட்டாங்க. தேர்தல் என்பதே ஒரு தேவை நிமித்தம் சந்திக்கக்கூடியதுதான் அரசியல் கட்சிகளுடைய வழக்கம். அந்த தேர்தல் நேரத்துலதான் தங்கள் தரப்புக்கு என்ன தேவை இருக்கு என்பதை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு கட்சிக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச வாய்ப்பே தேர்தல் தான், கூட்டணி நேரம் தான். இன்னைக்கு பாருங்க, தேமுதிக கேட்கிறாங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு, அதுதான் இலக்கு. அவர்களுக்கு வெளிப்படையாக நமக்கு தெரியுது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள் கணிசமான எண்ணிக்கையில இடம் கேட்பாங்க. ஒன்று, அந்த இடத்தை முடிவு செய்யற இடத்துல பாஜக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதிமுகவோட அவர்கள் சமரசம் இடையில பாஜக எதுக்கு? நேரடியாகவே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த சமரசத்துக்கு வந்துட்டாருன்னா இவர்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள் சொல்றாங்க, ரத்தத்தின் ரத்தம்ங்கிறாங்க. ஒரே நாள்ல ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து எல்லாரும் பேச வேண்டிய இடத்துல எதுக்கு அமித்ஷாக்கு என்ன வேலை, பியூஷ் கோயல் அவர்களுக்கு என்ன வேலை? அப்ப அங்க பாஜகவினுடைய கரம் ஓங்கும். ஒன்று. 2வது, இவர்கள் கேட்கக்கூடிய இடம் எங்களுக்கு கணிசமான எண்ணிக்கை தாங்க, நாங்கள் முதல்வர் ரேஸுக்கு நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்பாங்க. அதுதான் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி என்கிற அஸ்திரத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய அம்சமா நான் பாக்குறேன். பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 70 சீட்டோ 80 சீட்டோ நம்ம வாங்கிடணும். நம்ம வாங்கிட்டு நம்ம உள்ளொதுக்கீடா ஓபிஎஸ் கொடுப்போம், டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுப்போம். ஏன் பாஜக கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவை நாங்க சமரசம் பண்ணி கொண்டு வரோம், இதெல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க அதிமுகவுடைய பொதுக்குழுல 2வது தீர்மானம் போட்டாங்க. அது அந்த தீர்மானத்துக்கு காரணமே அந்த 2வது தீர்மானத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க, கூட்டணிக்குள் நாங்க தான் தலைமை, எந்த கட்சி கூட்டணிக்குள்ள வர வேண்டும் என்பதை நாங்க தான் முடிவெடுத்தோம். அந்த தேவை ஏன் அதிமுகவுக்கு வந்துச்சு? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா பாஜகவுக்கு இதுல லாபம் இருக்கும். இல்ல, இதுக்குள்ள இருக்கிற சிக்கல் நீங்க சொல்றது புரியுது சாமிநாதன். கூட்டணி ஆட்சின்னு பேசுற பாஜக கை ஓங்கிடக்கூடாது, இல்ல திரு ஓபிஎஸ் ஓட கை ஓங்கிடக்கூடாது, இல்ல தினகரன் கை ஓங்கிடக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதுல இருக்கக்கூடிய கஷ்டம் புரியுது. ஆனா எல்லாவற்றையும் விட தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்துடக்கூடாது, திரு விஜய் அப்பர் ஹேண்ட் எடுத்துடக்கூடாது, தாவேக்கா கூட்டணி இந்த எலெக்ஷன்ல பலம் பெற்றக்கூடாது, திமுகவை தோற்கடிக்கிறோமோ இல்லையோ, ஆட்சி மாற்றம் நடக்குதோ இல்லையோ, 2வது பொசிஷன்ல தாவேக்கா தன்னை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாதுங்கிறது தானே இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கா இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதற்கு இந்த சமரசங்களை கூட்டணியா பாஜகவோடோ இல்ல அதிருப்தியில இருக்கக்கூடிய தினகரன் பன்னீர்செல்வத்தோடு செய்து கொள்ளக்கூடிய சமரசமும் பெரிய சமரசம் இல்லை இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? இல்ல, நிச்சயமா அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கதான் வேண்டியிருக்குங்கிற எந்த நிபந்தனையும் இல்லாம இவர்கள் வந்து விட மாட்டார்கள் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களை விட அதிமுக இன்னைக்கு அப்பர் ஹேண்ட் எடுக்கணுங்கிற தேவை இருக்கு. அது உடனடியா இன்னைக்கு வந்து ஒரு ஜனவரி 4ஆம் தேதியே அந்த முடிவுக்கு அதிமுக உடனே வந்துருமானா, சிபிஐ விசாரணை இருக்கு. அந்த விசாரணையினுடைய போக்கு எப்படி இருக்கு, அந்த விசாரணை வளையத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா அதுக்கு பின்பு எப்படி செயல்படுதுன்னு அவர்களுக்கு இந்த மாத இறுதி வரையும் காலம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இந்த இதுக்கு ஒரு முடிவு நெருங்கும் அப்படிங்கறதா யோசிக்கிறேன். ஓகே.